மிரட்டினா அவன் கெட்டவனா வேற வழி இல்லை, மாறிட்டான். ஆனா நர்ஸை நல்லவங்களா காமிச்சிருப்பேன் சார். ஆமாம் சார், இந்த மாதிரி சாங் செகண்ட் ஹாஃபில் கொண்டு வரவே முடியாதுல்ல சார். நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்துருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக கதைக்குள்ளே போகும். அந்த நேரத்தில் வந்து இது மாதிரி ஒரு லவ் சாங் ஒன்று போட்டு அக்செப்டபுளாக இருக்காது. அது செகண்ட் ஹாஃபில் வருவாங்களே சார். அவங்க இல்லாததுனால விட்டுட்டு போனதுனால தானே இல்லை, செகண்ட் ஹாஃபில் வருவாங்களே சார். அந்த சாங்கில் ஜெயிலில் வந்து பார்ப்பாங்களே. ஆமாம், முயற்சி தான். ஆமாம் சேம் சார். ஆமாம் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிரஸ் எல்லாரும் வந்து படம் பார்த்ததுக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஏதாவது அன்பு தான் சார், விட்டு கொடுத்து போறது. ஆமா, அப்படி இல்லையே. அது வந்து கிளைமேக்ஸ் இப்ப என்னால ரிவீல் பண்ண முடியாது. இல்லாத எதையாவது சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல, இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்லணும்னு நினைச்சேன், ட்ரை பண்ணேன், அவ்வளவு. ஆமா, வாண்டடா திணிக்கல, நான் தான் சொல்றேன்ல, இருக்கிற சில விஷயங்கள், பாக்குற விஷயங்கள், அதை தான் கதைக்குள்ள கொண்டுட்டு வரோம், அடாப்ட் பண்றேன். மற்றபடி அது வேணும்னு நான் உள்ள கொண்டுட்டு வர ஐடியா இல்லைண்ணே. ஆமா, கதைக்கு அது தேவைப்படுறது படம் பார்த்துருப்பீங்க, தேவைப்பட்டது அதுதான். இல்ல இல்ல ஆனா ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க இன்டர்வல் பார்த்துருப்பீங்கல்ல, டக்குன்னு முடிஞ்சிருக்கும். அந்த பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும் நடுவில் உங்களுக்கு 18-20 நிமிஷம் டைம் இருக்குண்ணே. அந்த டைம் போனது தெரிலண்ணே, அதனால தான் அது உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் உடனே உங்களுக்கு இன்டர்வல் வந்த மாதிரி இருக்கும். இல்லை, இன்னும் யாரும் பார்க்கல சார். இன்னைக்கு தான் டப்பிங்கில் பார்த்தது தான். ரொம்ப நல்லா இருக்குண்ணா சார், ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணே சார், இப்போ வரைக்கும் சார் ரத்தத்தை மட்டுமே காட்டியிருக்க மாட்டோம். ஆரம்பம் கல்யாணத்துலேருந்து, குடும்பத்துலேருந்து, அங்கேருந்து லவ்லேருந்து, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து, கடைசியில் ஆக்ஷனில் தான் முடிச்சிருக்கும். ஸோ ஒரே ஜானர் ரத்தம் மட்டும் அப்படி இருக்காது. அதே மாதிரி தேட்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் கூட ஒரு 140 சென்டர் இப்போ வரைக்கும் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 20 சென்டர் ஏற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 160 சென்டரில் தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் 100 சென்டரில் வருது சார். சார் அதான் சார், உண்மையாக நடந்த சம்பவம் தான். என்னன்னா அது பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு. அதே சம்பவம் நெகட்டிவாக ஆயிருந்தா என்னவாயிருக்குன்றத தழுவி எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை தான் சார். அது கொஞ்சம் சார் புதுக்கோட்டை பக்கத்தில் சார். அவரும் நல்லவன் தான் சார், அயோக்கியெல்லாம் இல்லை சார். நானும் புதுக்கோட்டைக்காரன் தான் சார். எல்லாருமே நல்லவங்க தான் சார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க.
அப்படி இல்லை சார், 2 பேருமே கோவக்காரங்களா தான் இருப்பாங்க படத்துல. ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் சார். இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட். ஆமா. இதில் யாரும் கெட்டவங்க இல்லை, யாரும் பாலா சார். ஆமா தெரியும் சார். ஆமா. ஓகே லைவா? ஓகே ஓகே. எப்படி இதுக்கான தேட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ண போறீங்க? ஏன்னா ஷெயினுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் இல்ல, ஒரு கேரளானா ஓகே, ஆர்டிஎக்ஸ் ஓகே ஓகே எல்லாம் லைக் பண்றாங்க. ஆமா ஆமா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா. ஆனா இங்க அவங்க ஓபனிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு பெரிய படங்கள் வருது, ரெட் ஜாயிண்ட் ஒரு பக்கம் இறங்குறாங்க, தேட்டர் கிடைக்குமா? அது கிடைச்சிருக்கு சார். கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 140 சென்டர் வந்திருக்கு சார். கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 20 சென்டர் வந்து கோயம்புத்தூர்ல இன்ஸ்டிக்ஸ் ஆகுது. அது 160 கிட்ட இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். நாளைக்கு போறதை பொறுத்து ஒரு 2 டேஸ் பொறுத்து ரிவ்யூ பொறுத்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சார், நல்லா போயிடுச்சுன்னா. உண்மை தகவல் பார்த்தீங்கன்னா அரசியல் நிறைய இருக்கு. அரசியல்ல நீங்க நிறைய இடத்துல ராவா அந்த கொலைகள்லாம் வருது, அது எதுக்காக ராவா நடந்ததா இல்ல நீங்க படத்துக்காக அந்த செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கற்பனை தான் சார், கற்பனை தான். சில விஷயங்கள் என்னன்னா, அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், உண்மையும் கற்பனையும் கலந்த விஷயங்களாக தான் இந்த படம். அவ்வளோதான் சார். போலீஸ் வந்து இப்போ வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நிறைய புகார் போயிட்டு இருக்கு. இது கூட அவங்க வரிப்பறி அது மாதிரிலாம் மாட்டிட்டாங்க. ஆனால் போலீஸ் வந்து நல்ல மாதிரி காமிச்சிட்டு டாக்டர் வந்து கெட்டவனா காமிச்சிட்டு, ஏன் டாக்டர் மேலே என்ன போவோம் சார்? டாக்டரை கெட்டவனா காமிக்கல சார். ஒருத்தனை மிரட்டினா அவன் கெட்டவனா வேற வழி இல்லை, மாறிட்டான். ஆனா நர்ஸை நல்லவங்களா காமிச்சிருப்பேன் சார். ஆமா சார், இந்த மாதிரி சாங் செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வரவே முடியாதுல்ல சார். நீங்க செகண்ட் ஹாஃப் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலா கதைக்குள்ள போகும். அந்த நேரத்துல வந்து இது மாதிரி ஒரு லவ் சாங் ஒன்று போட்டு அக்செப்டபிளா இருக்காது. அது செகண்ட் ஹாஃப்ல வருவாங்களே சார். அவங்க இல்லாததுனால விட்டுட்டு போனதுனால தானே. இல்ல செகண்ட் ஹாஃப்ல வருவாங்களே சார். அந்த சாங்ல ஜெயில வந்து பாப்பாங்களே. ஆமா, முயற்சி தான். ஆமா, மலையாளம் கலந்து வருது. சேம் சார். எமோஷனலா நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, எமோஷனல் சீன்ஸ் தான். ஆனா அந்த வாய்ஸ்ல மட்டும் இன்னும் கொஞ்சம், அதே போல சாம் சிஎஸ்ஓட மியூசிக் தேவையான இடத்துல நல்லா இருக்கு. ஆனா மீதி இடத்துல அடி ட்ரம்ஸ் பண்ணிருக்காரு. ட்ரம்ஸ் போட்டு பிரிச்சிருப்பாரு போட்டு. நீங்க சொல்லிட்டு ரொம்ப அடிக்க வேணாம். எலிவேஷன் தான் சார். சார் கரெக்டான ஒரு குழந்தைக்காக இவ்வளவு பெரிய வன்மை, இவ்வளவு பெரிய இதெல்லாம் நடக்குது. பிறக்கலனாலும் உயிர் தானே சார். பிறக்கலனாலும் அது ஒரு உயிர் தானே. அதுல ஒரு விஷயம் இல்ல சார், அதுல 6 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அது கற்பனை தானே சார். அப்படி இல்லை சார். அதான் சொல்றது மாதிரி தான். ஹேராம்ல சொல்றாருல, உனையா இருந்து பார்த்தா தான் அதோட வழி தெரியும். 6 வருஷம் கழிச்சு பிறக்க வேண்டிய குழந்தை. ஸோ அதை என்னால் இப்போ ரிவீல் பண்ண முடியல இந்த சப்ஜெக்டை. நாளைக்கு ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட பேசலாம். அப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணே சொல்லுது, நான் அவளால தான் அது அவ கூட கொலை பண்ணல, விபத்து மாதிரி நான் ஒரு இடத்துல போகுதுன்னா சரி இறந்து போச்சு, அவ்வளோதான் சார். நீங்கள் இப்போ இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன், படத்தை சொல்கிற மாதிரி ஆகிடும் சார். கிளைமேக்ஸ் போயிடும் சார். படம் பார்த்தனால கேட்குறேன். இவ்வளோ பெரிய 3 மணி நேரம் கதை எடுக்கிறீங்க, இவ்வளோ எமோஷனல் ஒரு மறக்காத ஒரு குழந்தைக்காக அம்மான்னு கேட்குறேன். அடுத்த படம் என்ன இதே ஹீரோவா போயிட்டு கதை இதே டைரக்டர்? இது தனிப்பட்ட முறை கேள்வி மாதிரி தெரியுதா சார்? இந்த கேள்வி 2வது முறையா கேக்குறீங்க, அதாவது இருக்கா சார்? அங்கேயும் கேட்டீங்க, இங்கேயும் கேட்டீங்க. ஓகேடா, நம்ம சினிமால இறங்கி இருக்கோம் களத்துல அப்படின்னு தான் நீங்க நிக்கிறீங்க. பட் டைரக்டர் வந்து கொஞ்சம் இதுவாதான் பயத்தோட தான் நிக்கிறாரு. ப்ரொடியூசர் தான் பயத்தோட நிற்பாங்க, டைரக்டர் கொஞ்சம் இதுவா இருக்காரு. இருந்தாலும் நீங்க அடுத்த படத்துக்கு தயார் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இல்ல சார், அது காரணம் என்ன தெரியுமா சார்? இது வரைக்கும் தோல்வி வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ தோல்வி எனக்கு புதுசு இல்லை, அது பழகி போயிடுச்சு. வெற்றின்றது தான் எனக்கு இது மாதிரி வந்து வெற்றி, நாளைக்கு வந்து சக்ஸஸ் இதான் எனக்கு புதுசாக இருக்குது. இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. நடந்தால் ரியாக்ட் பண்ணுறது போது பார்க்கலாம். ஆனால் வந்து அதனால தான் வந்து இந்த ஜானரில் இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கேன். கதை தான் மெட்ராஸ் நல்லவன், ரொம்ப நல்லவன் சார். நல்லவன் தான் சார். எல்லாரும் நல்லவங்க சார். விட்டு கொடுத்துட்டு போனா அவ்வளோதான் சார்.
சார் மெட்ராஸ்காரனே புதுக்கோட்டைக்காரன் தான் சார் அந்த படத்துல. அந்த மெட்ராஸ்காரனே புதுக்கோட்டைக்காரன் தான் சார். பொழப்புக்காக சென்னைக்கு வரான் சார், மறுபடியும் அந்த ஊர்ல போறான். நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுறேன் சார். நான் இப்போ சொந்த ஊர் எனக்கு புதுக்கோட்டை, நான் திரும்பி என் ஊருக்கு போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்றாங்க சார். ஒரே கேள்வி நான் கேட்கும் அவங்க எல்லாரையும், படம் எப்படி சார் இருக்கு அதை சொல்லுங்க சார். நல்லா இருக்கா சார்? இதை பாக்குற மாதிரி நல்லா இருக்கா சார்? இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multiplex languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.